ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மல் கிச்சன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்குறோம். இது வந்து ஓய்ஸ்டர் மஷ்ரூம் சிப்பி காளான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நார்மலாக நம்ம வாங்குற பட்டன் மஷ்ரூமை விட இதில் வந்து விட்டமின் அண்ட் புரோட்டீன் சத்து ஜாஸ்தி. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. லேடிஸ் கண்டிப்பாக எடுக்கணும். விட்டமின் டி வந்து இதில் இருக்கிறதா படித்தேன். ஸோ இன்றைக்கி நான் காட்டுற ரெசிபி வந்து இந்த சிப்பி காளான் கிடச்சிதுன்னா இதை வச்சு செய்யுங்க. இல்லைன்னா நார்மலாக கிடைக்கிற அந்த பட்டன் மஷ்ரூம் வச்சே செய்யலாம். சிப்பி காளான் வாஷ் பண்ணும்போதே அதோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தண்ணியை வந்து உரியும். அதனால தான் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் நான் வந்து நல்லா வாஷ் பண்ண சிப்பி காளானை வந்து கையிலே புழிஞ்சு எடுத்தேன். தண்ணி ரொம்ப உரியாது. ஸோ அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஐ மீன் 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனில் பார்த்தீங்கன்னா, இது வித் ஹேண்டிலோட இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூமை நம்ம ஆயிலில் ஸ்லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். அப்பதான் இது ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு இல்லையா? நம்ம என்னதான் புழிஞ்சாலும் இதுல வந்து தண்ணி இருக்கும். அது வந்து கொஞ்சம் ட்ரெயின் அவுட் ஆகும். ஸோ தேவையான அளவு மஞ்சத்தூளும், கொஞ்சமா உப்பும் சேர்த்து நல்லா ஒரு 1 மினிட் விட கம்மி டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் இத ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறமா நம்ம வந்து கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாருக்கும், ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாருக்கும். ஸோ அந்த மஷ்ரூம வந்து நான் ரைட் சைடு இருக்கிற பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அது வித் ஹேண்டிலோட இருக்கு. அந்த ஹேண்டில் வந்து அவ்வளவா சூடாகாது. இந்த வீடியோல நீங்க பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் தான் பார்ப்பீங்க. இண்டக்ஷன் பேஸோட வரும். நல்ல குவாலிட்டியான குக்வேர்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் நான் இண்டஸ் வேலி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நெறைய தடவ வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இதில ஏதாவது குக்வேர்ஸ் நீங்க வாங்கணும் அப்டின்னா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கு பர்ச்சேஸ் லிங்க் எல்லாம் குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட கூப்பன் கோடும் குடுத்துருப்பேன். அத யூஸ் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரேவி செய்யறதுக்கு வந்து ஃப்ளாட் பேஸ்ட் கடாய் எடுத்திருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பெரிய வெங்காயத்த வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். ஆப்ஷனலா தான் இந்த பட்டை இதெல்லாம் போட்டது. இது வந்து ஒரு மாதிரி குருமா டேஸ்ட்ல வரும். அப்புறமா நான் பச்சை மிளகா ஐ மீன் கருவேப்பில போட மறந்துட்டேன். அதுக்கப்புறமா கருவேப்பில போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, தக்காளி பழம் போட்டு, இது வந்து நல்லா வதங்கணும். ஸோ இந்த கடாய் பார்த்தீங்கன்னா, வித் கிளாஸ் லிட்டோடயே வருது. நல்லா ஃப்ளாட்டா இருக்கிறனால, இந்த மாரி வதக்கி செய்யக்கூடிய குழம்பு, கிரேவி இதுக்கெல்லாம் சூப்பரா வந்து சமைக்க முடியும். உள்ள மேட் ஃபினிஷோட இருக்கு. வதக்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன். நான் சைட்ல ஸ்க்ரீன்லயும் உங்களுக்கு வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி குடுத்துர்றேன். காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி மஷ்ரூம் வச்சு செய்யற எந்த ஒரு ரெசிபியா இருந்தாலும், நீங்க வந்து பெப்பரும் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது லைட்டா வதங்கணும். ஐ மீன் வேகணும். அந்த பச்சை வாசனையும் போகணும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொடியோட பச்சை வாசனையும் போகணும். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து, நல்லா எண்ணெய் இந்த மாரி பிரிஞ்சு மேல வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் சேர்க்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்கி ஆற வச்சு அரைக்கிற மாதிரியான ஒரு ரெசிபியா இருக்காது. காலையில 6:30க்குள்ள நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன் இத சமைச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா காலையில லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரு ரெசிபி வேணும்னா, இத ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாரி சிப்பி காளான் கிடைக்கல அப்டின்னா, நார்மலா கிடைக்கிற பட்டன் மஷ்ரூம்ஸ நீங்க வாஷ் பண்ணி டைரக்ட்டா ஆட் பண்ணிடலாம். நீங்க இந்த மாரி வதக்க வேண்டியதில்ல. சிப்பி காளானுக்கு மட்டும் தான் நம்ம வதக்கி ஆட் பண்ணணும். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, உங்களுக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, மறுபடியும் உப்பு சேர்க்கிறேன். ஏற்கனவே சிப்பி காளான் வதக்கும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்திருந்தேன். இப்போ உப்பு சேர்த்து மறுபடியும் நம்ம அந்த கிளாஸ் லிட் வச்சு மூடி வச்சுட்டோம் அப்டின்னா, வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து குக் ஆயிடும். ஏன்னா நம்ம காளான முதல்லயே வதக்கிட்டோம். ஸோ டோட்டலா இந்த கிரேவி செய்யறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷத்துலருந்து 20 நிமிஷத்துக்குள்ள இத நீங்க ஈஸியா செஞ்சிட முடியும். இது வந்து இந்த கிரேவி சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிக்கும் நல்ல காம்பினேஷனா இருக்கும். மத்தியானம் ஒயிட் ரைஸ்க்கு வந்து செய்றீங்க அப்டின்னா, நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதுக்கு பதிலா நீங்க வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் இங்க பெங்களூர்ல காஸ்ட்லியா இருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்ல கிடைக்கிற மாரி சைஸ்ல கிடைக்காது. ஆப்பத்துக்கு வந்து இது செஞ்சிருந்தேன். ஆப்பம் வந்து கேஸ்ட் அயர்ன் ஆப்பம் பேன். அதுக்கும் உங்களுக்கு பர்ச்சேஸ் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ஏன்னா நெறைய தடவ நான் வீடியோஸ்ல ஆப்பம் காட்டுறத பார்த்துட்டு கேட்குறீங்க. ஆப்பம் பேன் எங்க வாங்குனீங்கன்ட்டு. அதே மாரி
ஆப்பத்துக்கான ரெசிபி வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து 6:45க்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி தான் வச்சு ஜீவனுக்கு வந்து சாப்பிட கொடுத்துருக்கேன். லஞ்ச் பாக்ஸும் வந்து நான் சைமல்டேனியஸாக பேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ரைஸும் ஃபஸ்ட்டே வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் கிரேவி வந்து கலந்து கொடுத்துட்றேன். இதுக்கு காம்பினேஷனாக நீங்கள் என்ன பொரியல் வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவனுக்கு 7 மணிக்கு பஸ்ஸு வந்துடும். ஸோ அதனால சிப்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிப்ஸ் எல்லாம் நான் காட்டும்போது அது அன்ஹெல்த்தின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சு கொடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ராகன் ஃப்ரூட் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட் கலரில் இப்போ கிடைக்கிது. இப்போ சீசன் இது. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு பழம் வந்து 80 ரூபீஸ் அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். 70 ரூபீஸ் 80 ரூபீஸ் வரும். ஒரு பழமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். 350 கிராம்ஸ் அப்படி வரும். ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்துட்டு தோல் எடுத்துட்டு 2 பழம் ஐ மீன் 2 தடவை அதை கொடுக்கலாம். இன்னைக்கு ஹாஃப் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் டே ஹாஃப் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டு கொடுக்கலாம். இல்லை அது வந்து நீங்கள் ஜூஸாக கூட போட்டு குடிக்க முடியும். ஸோ ஜீவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் நான் வந்து 7 மணிக்குள்ளே பேக் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரிப்பீட்டடாக வ்ளாகில் கேட்குறனால, கமெண்ட் செக்ஷனில் கேட்குறனால இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். வரலட்சுமி பூஜை முடிஞ்ச உடனே திங்ஸ் எடுத்து வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா கிவ் அவே வின்னர்ஸ் 5 பேத்துக்கான தாம்பூலத்தை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். கொரியர் கவர் மேலே வச்சிருக்கேன். எல்லாருக்குமே நான் வந்து ப்ளவுஸ் பிட்டு, அப்புறம் த்ரெட்டட் பேங்கிள், இந்த மெஹந்தி கோன், மஞ்சள் கிழங்கு, கயிறு, மஞ்சள் குங்குமம், என்னோட சைட்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா கிஃப்டாக குங்கும சிமிழும் சென்ட் பண்ணுறேன். குங்கும சிமிழ்குள்ளே பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டிருக்கு. நான் அந்த மெஹந்தி கோனெல்லாம் தனியாக கிளிங் ராப்பில் நல்லா ரேப் பண்ணி மறுபடியும் இன்னொரு கிளிங் ராப் போட்டு நல்லா பேக் பண்ணியிருக்கேன். எதுவுமே ஸ்பில் ஆகக்கூடாதுன்ட்டு. கிவ் அவே வின்னர்ஸோட கமெண்ட்ஸை வந்து இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மனையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கிளிங் ராப் போட்டு ரேப் பண்ணி தான் எடுத்து வைக்கிறேன். என்னன்னா இங்கே கிளைமேட் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கா, அதுவும் ஃப்ளாட்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வுட்டன் இதுலலாம் ஸ்லைட்டாக ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி ரேப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன மனையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பூஜை ரூமில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெரிய மனை மட்டும் இந்த மாதிரி கிளிங் ராப் பண்ணி வச்சுருக்கேன். பெங்களூரில் இருக்கவங்களுக்கு இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு மந்த்லி பட்ஜெட் பற்றி பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து எந்த சேலரி ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு மந்த்லி பட்ஜெட் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி ஓட் பண்ண சொல்லியிருந்தேன். மோர் தென் 50% ஓட்டிங் வந்து 10,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற சேலரி ரேஞ்சுக்கு சொல்லி வந்திருந்துச்சு. இந்த சேலரி ரேஞ்சுக்கு வந்து ஒரு 3-5 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா சம்பளத்துக்கெல்லாம் பட்ஜெட் பிளானிங் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது நியர்லி 2 lakh வியூ அப்படிலாம் போன ஒரு வீடியோ. பட் ஒரு 5 வருஷம் முன்னாடி 10,000 ரூபாயில் வந்து என்னால் ஒரு பட்ஜெட் பிளானிங் கொடுக்க முடிஞ்சுது. ஆனாலுமே கமெண்ட் செக்ஷனில் இப்போ சப்போஸ் மளிகைக்கு இவ்வளோ, காய்கறிகளுக்கு இவ்வளோ, நான்வெஜ்ஜுக்கு வந்து இவ்வளோ அப்படி சொல்லி நான் ஒரு பட்ஜெட் கொடுத்தேன்னா எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து அது எப்படி பத்தோம், மளிகை சாமானத்துக்கு எப்படி இவ்வளோ பத்தோம், எப்படி காய்க்கு இவ்வளோ பத்தோம், அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ 10,000 ரூபா சம்பளத்தில் இருக்கவங்கனால வந்து அவங்களாவே ஒரு பட்ஜெட் பிளானிங்லேயும் பண்ண முடியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவை சொல்லும்போது அதை வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணவும் முடியல. இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, நான்வெஜ்ஜுக்கு வந்து எப்படி இவ்வளோ பத்துன்னு அந்த வீடியோவில் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து திட்டு தான் வாங்கினேன். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னு நான் சும்மா ஒரு சஜஷனாக சொன்னதுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப திட்டு தான் விழுந்துச்சு. ஸோ ஒரு 10,000 ரூபா சேலரியில் இருக்கவங்களுக்கு வந்து உண்மையாகவே என்னால் ஒரு பட்ஜெட் கொடுக்க முடியலை. ஸோ இப்போது ஆஃப்டர் 6 இயர்ஸும் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் சேலரியில் இருக்கவங்க இன்னுமே 10,000 ருபீஸ் சேலரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து ஓட்டிங் வந்திருக்கு. இப்போ இருக்கிற விலைவாசியில் வந்து 10,000 ரூபாய்க்கு என்னால் நிஜமாக ஒரு பட்ஜெட் பிளானிங் சொல்லவே முடியாது. சொன்னனாலும் அது வந்து ஒர்க் அவுட்டும் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 20,000 ரூபாய் விட கம்மியாக சேலரியில் இருக்கவங்க வந்து நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களால கடனையும் கட்ட முடியல, அவங்களோட வருமானத்தை வச்சு ஒன்றும் சேமிப்பெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. என்னென்னா அவ்வளோ கடன் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில்
சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் என்ன ஒரு சேலரி ரேஞ்சில் இருந்தாலுமே பட்ஜெட்னு ஒன்று இது வரைக்கும் நீங்கள் போட்டதே கிடையாது அப்படின்னா என்னோட சைட்லேருந்து ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாத செலவுகளை அட்லீஸ்ட் இப்போது நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து மந்த் எண்டு வரைக்கும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் உட்காந்து டெய்லி என்ன செலவு பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதணும். அடுத்ததாக அக்டோபர் மாதம் அதெல்லாம் டோட்டல் பண்ணி உங்கள் வீட்டோட வருமானம், அதாவது உங்கள் குடும்பத்தோட வருமானம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலை பார்க்குறீங்க எப்படி இருந்தாலுமே வருமானம் ஃபஸ்ட்டு எவ்வளோ, அது மாத சம்பளம் வார சம்பளம் எப்படினாலுமே எவ்வளோ வருமானன்றது வந்து எழுதிட்டு அந்த மாதம் நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா செப்டம்பர் மாதம் எவ்வளோ டோட்டலாக செலவு பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீட்டோட செலவு எவ்வளோன்றதையும் எழுதுங்க. அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். அந்த செலவுகளை வந்து 3 கேட்டகரி கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வந்து உங்கள் சம்பளத்தில் எங்கே வந்து ஜாஸ்தியாக செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. சப்போஸ் உங்களோட சம்பளம் பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழியை தான் பார்க்கணும். இன்றைக்கி விலைவாசிக்கு வந்து பிலோ 20,000 அப்படின்றது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வீட்டு வாடகை கொடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்கூல் ஃபீஸ் வந்து கஷ்டம். அதில் சேமித்து ஒரு சொந்த வீடு வாங்குறது அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. ஸோ அப்போனா கண்டிப்பாக வருமானத்தை அதிகப்படுத்தியே ஆகணும். சப்போஸ் வருமானத்தை அதிகப்படுத்த முடியாத பட்சத்தில் வேறு வழியே இல்லைன்னா 20,000க்குள்ளே உங்களோட செலவுகளை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். கடன் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து கடன் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வட்டி கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது என்ன மாதிரி கடனாக இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டோ இல்லை நீங்கள் வந்து யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, அதுவும் முக்கியமாக பர்சனல் லோன்லாம் எடுத்திருக்கீங்க, அப்புறம் நகை அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்கீங்கன்னா இங்கே வட்டி கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் சேமிக்கவே முடியாது. நீங்கள் வட்டி கட்டுறதை நிறுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கையில் காசு மிச்சமாகும். உங்களால் சேமித்து உங்களை லைஃப் ஸ்டைல்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மேலே வர முடியும். நான் ரிப்பீட்டடாக ஒரு சில ஐடியாஸ் சொல்கிறேன், ஆனால் அது வந்து ஃபாலோ பண்ண முடியாத பட்சத்தில் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஃபாலோ பண்ணாமல் இப்போது நான் ஏற்கனவே ஒரு கடன் வச்சுருக்கேன், அந்த கடனை வந்து நான் வட்டி கட்டிகிட்ருக்கேன், என்னால் அசலை கட்டவே முடியல. பட் என்னால் என்னோடய குடும்ப செலவுகள்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியல. நான் இன்னொரு கடனுக்கு போகிறேன். இப்போ நான் ஏற்கனவே ஒரு நகையை அடமானம் வச்சுட்டு அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் உட்காந்துருக்கேன். ஆனாலும் எனக்கு குடும்ப செலவுகளை மேனேஜ் பண்ண முடியல. அப்போ இன்னொரு நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு அதுக்கும் வட்டி கட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா லைஃப் லாங் அது அப்படியே தான் போகும். இருக்கிற நகை எல்லாம் அடமானத்துக்கு போயிடும், வட்டி கட்டிகிட்டே இருப்பீங்க, ஒரு நகையை கூட திருப்ப முடியாது. ஸோ என் சைட்லேருந்து ஒரு சஜஷன் தான், அது கட்டாயம்லாம் இல்லை. என்றைக்குமே ஒரு கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த கடன் வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அடுத்த கடன் வாங்குற இதாக இருந்தால் போகலாம். ஒரு கடன் வந்து வட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கும்போது கண்டிப்பாக இன்னொரு கடனுக்கு போகக்கூடாது. இப்போ ஏற்கனவே நான் வந்து நகையெல்லாம் அடமானம் வச்சு நான் வட்டி கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஹவுசிங் லோன் போகக்கூடாது, வீடு வாங்குறதுக்கு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த நகை கடனை கட்டி முடிச்சுட்டு நகையெல்லாம் திருப்பிட்டு என்கிட்ட நகை கையில் இருக்கும்போது தான் நான் ஹவுசிங் லோனுக்கு போகணும், அப்படி சொல்கிறேன் நான். ஸோ வட்டி மேலே வட்டி அப்படி கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இதில் தான் சிக்கியிருக்கீங்க. அதனால தான் எனக்கு அவ்வளோ கமெண்ட் வருது. 10,000 ரூபா சம்பளத்தில் இருக்கவங்க மோர் தென் 10 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு 6 வருஷமாக நான் நிறைய கமெண்ட் அண்ட் மெயில் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ரீசன் பார்த்திங்கன்னா நீங்கள் பட்ஜெட் போடாதது தான். ஸோ இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் மறுபடியும் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு மாதத்தோட செலவுகளை வந்து குறித்து வச்சு அதுக்கப்புறமா டோட்டல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட செலவுகளை வந்து 3ஆக கேட்டகரைஸ் பண்ணணும். மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் பண்ணுற செலவுகள், வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுற செலவுகள், தினமுமே பண்ணுற செலவுகள், இதில் வந்து டோட்டல் பண்ணி கொண்டு வரணும். மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வாடகை கொடுப்போம், ஹவுசிங் லோன் எடுத்துருந்தோம்னா இஎம்ஐ பே பண்ணுவோம், அப்புறம் கரண்ட்டு பில்லு, தண்ணிக்கு வந்து சப்போஸ் ஓனர்கிட்ட நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம் இல்லை மெயின்டெனன்ஸ், அதெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை. மளிகை பொருட்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோன் ரீசார்ஜ், இப்போது டிடிஹெச் கனெக்ஷன் இருக்குது, கேபிள் கனெக்ஷன் இருக்குது, ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குன்னா அதுக்கான அமௌண்ட்டு, அப்புறம் கேஸ், இதெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணக்கூடிய செலவு கீழே நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னா இதில் வந்து நம்ம எந்த விதமாகவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த செலவுகள் வந்து ஆப்வியஸாக நம்ம பண்ணி தான் ஆக வேண்டிய செலவுகளாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் செலவுகளில்
வந்து இஃப் சப்போஸ் நீங்கள் காய்கறிலாம் வாங்குறீங்கன்னா, இப்போ நான் வீக்கெண்டில் வாங்குகிறேன், வாரத்துக்கு 2 தடவை வாங்கினாலும் வாரத்துக்கு எவ்வளோ ஆகுது, ஃப்ரூட்ஸுக்கு எவ்வளோ ஆகுது, நான்வெஜ்ஜுக்கு வந்து எவ்வளோ ஆகுது, அதே மாதிரி வார கடைசியில் பண்ணுற செலவுகள், சனி ஞாயிறு எங்கே அவுட்டிங் போகிறோம் அந்த மாதிரி செலவுகளை வந்து வீக்கெண்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கு கீழே டோட்டலில் கொண்டு வரணும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், பெட்ரோல் சார்ஜஸ், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை வண்டியில் போகிறீங்க, காரு, 2 வீலர், அந்த செலவுகளை வந்து வீக்லி ஒன்ஸ் கீழே கொண்டு வாங்க. சில்ட்ரனுக்கு வந்து ஏதாவது வாங்குறீங்க, ஸ்கூல் சம்மந்தமான செலவுகள், அப்புறம் வந்து ஏதாவது அந்த மாதம் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பூஜை இருக்குது, ஃபெஸ்டிவல் இருக்குது, ஈவெண்ட் இருக்குது, அதுக்கு ஏதாவது கிஃப்டிங் பர்பஸ், மொய், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸுக்கு கீழே கொண்டு வாங்க. டெய்லி செலவுகளில் கண்டிப்பாக பால், தயிர் இதெல்லாம் தினம் வாங்க வேண்டியது, தயிர் பாக்கெட் வாங்கினா. அப்புறம் டெய்லி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க அந்த ஏதோ ஒரு சின்ன புக்கு மாதிரி கையில் வச்சுக்கலாம். லேடிஸ் வந்து ஹேண்ட்பேக்கில் சின்ன ஒரு புக்லெட் மாதிரி வச்சுட்டு குறித்து வச்சுட்டே வந்துட்டு அதையும் டோட்டல் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இந்த 3 கீழே கொண்டு வரும்போது இதில் வந்து மெயினாக இந்த 2ல் எதை நீங்கள் மெயினாக வீக்லி எக்ஸ்பென்சஸில் ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அனாவசியமே இதுலையா நீங்கள் ஜாஸ்தியாக செலவு பண்ணிகிட்ருக்கீங்களா, அந்த மாதம் வந்து உங்களை எது கடன் வாங்க வச்சது, ஸோ கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. எனக்கு தெரிஞ்சது அதர்ஸ்னு ஒரு கேட்டகரியில் நான் எழுதியிருக்கேன். மோஸ்ட்லி கடன் எதனால் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, திடீர்னு வர மெடிக்கல் எமர்ஜென்சினால் வருது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஏதாவது எதிர்பார்க்காத ஒரு பெரிய செலவு, அந்த மாதிரி பட்சத்தில் தான் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெஸ்ட்டு. நான் இன்சூரன்ஸ் பற்றியும் வீடியோஸ் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்சூரன்ஸ் பற்றி. நீங்கள் ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தமான வீடியோ இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் திடீர்னு வர ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், இதுக்கு வந்து கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து மாதம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்றத எடுத்து வைங்க. திடீர்னு வர எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்து அது எமர்ஜென்சிக்கு வந்து அந்த காசை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னா கூட நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு கடன் வாங்க ஆரம்பிச்சு தான் நம்ம போய் கடனில் சிக்கிக்கிறோம். ஸோ இது வந்து நான் ஜென்ரலாக எப்போவுமே எழுதுறது, மாதத்தில் சம்பளத்தில் வந்து 20 to 30% எப்போவுமே சேமிக்க ட்ரை பண்ணணும். மினிமம் 20% சேமித்தாதான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளால் ஒரு சொந்த வீடு இதெல்லாம் வந்து எய்ம் பண்ண முடியும். மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளோட வருமானத்தில் மேக்ஸிமம் 80% தான் இருக்கும். 20% கண்டிப்பாக சேவிங்ஸ்க்கு தான் போகணும். ஸோ சேவிங்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஏற்கனவே நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெக்கரிங் டெபாசிட் தான் ஸ்கூல் ஃபீஸ்க்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் மாதம் சீட்டு போடுறது, நகை சீட்டு போடுறது, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ், பேங்க் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்னே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற கிவ் அவே வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே ஐடியிலேருந்து மெயில் அனுப்புங்க. உங்களோட நேம், அட்ரஸ், கண்டிப்பாக ஃபோன் நம்பர் அனுப்பணும், பின்கோட், லேண்ட்மார்க், இந்த கம்ப்ளீட் அட்ரஸ் அனுப்பிச்சா மட்டும்தான் என்னால் இந்த கிவ் அவே கிஃப்ட்ஸை தாம்பூலத்தை வந்து சென்ட் பண்ண முடியும். ஃபோன் நம்பர் இல்லாமல் கொரியர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஃபோன் நம்பர் கேட்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.